வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது தவா டிக்கா. நம்ம நார்மலாக சிக்கன் டிக்கா வெளியில் சாப்பிடுவோம். அதில் வந்து எப்படியா இருந்தாலும் எண்ணெய் இல்லைனாலும் கொஞ்சமாவது பட்டர் அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம துளி கூட எண்ணெய் இல்லாமல் எப்படி அதே சிக்கன் டிக்கா வந்து செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1/4 கிலோ சிக்கன் வந்து நான் போன்லெஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி 2 to 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை டிக்கா பண்ணணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதோட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், பிஞ்ச் ஆஃப் பிளாக் சால்ட்டு. டிக்காக்கெலாம் வந்து ஒரு தனி ஃப்ளேவர் வந்து இந்த பிளாக் சால்ட்டில் தான் வருது. அதனால் ஒரு பிஞ்ச் ஆஃப் பிளாக் சால்ட் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கரண்டி தயிர் இதோட ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். எப்பவுமே வந்து இதுக்கு வந்து நீங்கள் திக்கு தயிர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சிக்கன் கொஞ்சம் நீர்க்கும், அதனால் இது வந்து நல்லா திக்கு தயிர் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும், தண்ணி விடாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நம்ம 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கலாம். இந்த சிக்கன் நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ தவா டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளெயின் தவாவில் வந்து நல்லா குண்டு குண்டாக நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கொடமிளகாய், இது ரெண்டையும் வந்து லேசாக வதக்கிக்கணும். இதுக்கு எண்ணெய் போட வேண்டாம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம எண்ணெய் இல்லாமல் செய்கிறதால சிம் ஃபயரில் வச்சு வதக்கணும். எண்ணெய் வேணுங்கிறவங்க 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனால் வந்து அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் தண்ணி கூட தெளித்து அந்த வெங்காயத்துலேயே தண்ணி வரும், கேப்சிகமும் தண்ணி, வெஜிடபிள் வெங்காயமும் தண்ணி வரும், அதுலேயே வந்து இது ஓரளவுக்கு வதங்கிடும். இப்போ வந்து இந்த சிக்கனை இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயமும் குடமிளகாவும் நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து வதக்கணும். நல்லா வதக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் கொழுப்பு இருக்குது, அந்த கொழுப்பே வந்து இது குக் ஆகிறதுக்கு போதுமானது. அதே மாதிரி நம்ம தயிர் போட்டிருக்கோங்கிறதால நம்ம ட்ரை ப்ரிப்ரேஷன் வேணும். அதனால் இதுக்கு வந்து தனியாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மூடி வைப்போம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றலை, அதே மாதிரி ஆயிலும் சேர்க்கல. ஆனாலும் அந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் ஆயிலுமே வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா குக் பண்ணுது. ஒரு தடவை நம்ம புரட்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது சிக்கன் நல்லா வெந்தப்புறம் நம்ம மூடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரையாக வதக்கிக்கிட்டே இருக்கணும்.
ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் வந்து தந்தூரி சிக்கன் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த தந்தூரி சிக்கனில் கூட வந்து அப்பப்போ அவங்க வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணுவாங்க. ஆயிலோ இல்லை பட்டரோ அது மாதிரி ப்ரஷ் பண்ணி தான் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம இந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் கூட ஆயில் போடல. அந்த சிக்கனில் இருக்க அந்த இதுலேயே வந்து குக் ஆகிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கிறதால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா சிக்கனே பை இட்செல்ஃப் ஒரு நல்ல மீல், உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் இருக்கும். இதோட வந்து 2 ஸ்லைசஸ் பிரெட் டோஸ்ட்டு, இல்லைன்னா வந்து சுக்கா சப்பாத்தி 1 or 2 வச்சுட்டு சாப்பிட்லாம். சுவையான ஆரோக்கியமான தவா டிக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.